ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடிமேட் பஜ்ஜி மாவை வச்சு எப்படி பேபிகார்ன் பஜ்ஜி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஆச்சி 200 கிராம் பஜ்ஜி போண்ட மாவு மிக்ஸ் இருக்குல்ல, அது எடுத்துருக்குறேன். இதோட நான் டிமார்ட்டில் வாங்கினேன். 200 கிராம் வாங்கினீங்கன்னா 200 கிராம் ஃப்ரீ, 40 ருபீஸ் ஆகுது. இப்போ நம்ம அரை கிலோ கடலை மாவு வாங்கினாலும் 43 ருபீஸ் தான். ஸோ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு 200 கிராமு. இதில் நம்ம பாதி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா பேபிகார்ன் வந்துட்டு 200 கிராம் வந்துட்டு ரெண்டாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு முழுசாக வேணும்னா முழுசாக போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துருக்கிறேன். இதே டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நான் இதில் இப்போ உப்பு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, எல்லாமே அதில் இருக்கிறது தான். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் மிச்சம் வைக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நான் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் கரைக்க போகிறேன். நான் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பர்ஃபெக்டாக கரைஞ்சிடுச்சு. உப்பு, மிளகாய் பொடி, பெருங்காயம் எல்லாம் அதிலே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் இப்போ ஈக்குவலாக தண்ணி ஊற்றல. 1 டம்ளர் கடலை மாவுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் வாங்குறப்போ ஈக்குவல் ரேஷியோ ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கூட பேபிகார்ன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் பாயில் பண்ணலை, பிளான்ச்சில் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் பச்சையாக தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மாவில் ஒரு பேபிக்கான போட்டு முக்கி எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் கழித்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க பேபிக்கார்ன் நல்லா வேயும். நாம் கொஞ்சம் அடுப்பை மீடியமுக்கும் கம்மியாக வச்சு வேக வச்சோம்னா நல்லா உள்ளே இருக்கிற பேபிக்கார்னும் வெந்துடும். உங்களுக்கு பஜ்ஜி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாவே லுக் தெரியும், சூப்பராக இருக்குது. இப்போ நான் பஜ்ஜி கூடையே சூப்பரான ஏலக்காய் டீ செஞ்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் சுட சுட ஏலக்காய் டீ ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போது ஒரு 4 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக வச்சுருக்கேன். பஜ்ஜியோட கலர் மாறுது, அப்போ தான் உள்ளே இருக்க பேபிக்காக நல்லா வேகும். அதுக்காக தான். இப்போ இன்னொரு டைம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கூட கலரே மாறாமல் சூப்பரான பொன்னிறத்தில் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பேபிகார்ன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே ஏலக்காய் டீயும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ இந்த பஜ்ஜி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 150 கிராம் மாவு 200 கிராம் பேபிகார்னுக்கு யூஸ் பண்ணியிருக்கு ரெடிமேட் மிக்ஸு. 50 கிராம் மாவு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பஜ்ஜியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிற பேபிகார்னும்
நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட அவங்களுக்கு வெயில் காலத்தில் பட்டர் மில்க் அந்த மாதிரி மோர் அது மாதிரிலாம் கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட ஹெல்த்தியும் கூட ரொம்ப நல்லதும் கூட. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.